சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா பேங்க் நிஃப்டி ரெண்டும் பார்த்துடலாம் இன்னையோட வீடியோவில் மோஸ்ட்லாக. ஸோ நிஃப்டி வந்து என்ன ஆல்ரெடி நமக்கு இந்த லாஸ்ட் மந்த்து க்ளோசிங் பார்த்தோம் மோஸ்ட்லாக. ஓகேங்களா, டவுனான மார்க்கெட் என்ன இருக்குது, முன்னாடி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, ப்ரீவியஸ் ஹை. ஆனால் என்ன ஆகலை, மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகிருக்கே தவிர இன்னும் நமக்கு க்ளோசிங் வைக்கல. ஓகேவா, எவ்வளோ பாயிண்ட்டு, 26,326. ஓகேங்களா. ஸோ இப்போது ஸ்கொயர் ரூட் எப்படி பார்க்கணுன்னு தெரியும்ல, 26,328 ஸ்கொயர் ரூட் பார்க்கணுன்னா இப்போ என்ன பண்ணணும்னா 26,328 26,328. ஓகேங்களா. ஸோ நம்ம எந்த 2 நம்பரை கூட்டினா இந்த நம்பர் வருதுன்னு பார்க்கணும். இப்போ இதை எரேஸ் பண்ணலாம். 26,000 ஒரு 300 இன்ட்டு 300 90,000 போதா. எனக்கு 26,000 தானே அப்படின்னா 100க்குள்ளே வந்துடும் நினைக்கிறேன். 120 போட்டு பார்ப்போம். 120 14,000 வருதா. 14 20 210 போடுவோம். 210 இன்ட்டு 210 40,000 வருது. 140 இன்ட்டு 140 19. ஓகேங்களா, நியர் வந்துடுச்சா. 160 இன்ட்டு 160 25,000 25,600. நமக்கு என்ன வேணும், 23,000 தான் வேணும். அப்போது 145 இன்ட்டு 145 21 147 இன்ட்டு 147 21 நமக்கு 26. ஓகேவா, $150 இன்ட்டு 150 22 154 இன்ட்டு 154 23 156 இன்ட்டு 156 24 160 இன்ட்டு 160 25 161 இன்ட்டு 161 25 900 162 இன்ட்டு 162 26,200. அப்போனா நமக்கு அடுத்தது வந்து 162 இன்ட்டு 162. ஓகேவா, அப்போ நமக்கு சப்போர்ட் என்னது, 26,244. அப்போ இதை கிளியர் பண்ணிக்கோங்க. 26,000 26,200 26,243 கரெக்டாக.
ஸோ இது சப்போர்ட்டு ஓகேங்களா. 226,243 ஓகேங்களா. இதேமாதிரி என்ன பண்ணணும், நம்ம 161 பார்த்தோமா, நீங்கள் 162 இல்லைன்னா 161.5 அப்படின்னா அடுத்தது வரும், அதுக்கு அடுத்தது வரும். ஓகே, இது வந்து என்னது 161 ஓகேவா. இது 161.5, இது 162. அடுத்தடுத்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்த டார்கெட் வந்துடும் ஓகேவா. இதுதான் ஸ்கொயர் ரூட் லெவல். இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னு பார்க்கணுன்னா நம்ம அடுத்து பார்க்கணும். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து மந்த்லி சார்ட்டில் பையில் இருக்குது, டே சார்ட் இருக்குது, இல்லை வீக்லி சார்ட் பார்ப்போம். ஓகேங்களா. வீக்லியில் நமக்கு என்ன இருக்குது, ப்ரீவியஸாக வந்து ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் தான் மோஸ்ட்லாக. ஸோ இந்த ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் பார்த்துங்க. ஸோ மார்க்கெட் இதை பிரேக் பண்ணிச்சுன்னா பார்க்கலாம், இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும், நமக்கு போய்ட்டு ஃபுட் எக்ஸ்டென்ஷன். ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து 0.6 பிரேக் அவுட் ஆகிருக்கா. இதையும் பிரேக் ஆகுதுன்னா என்ன ஆகலாம்னா அடுத்து 26,385. ஓகே, அதையும் பிரேக் ஆகுதுன்னா மார்க்கெட் எங்கே போகலாம், 26,094. இப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லை, பிட்வீன் என்ன ஒர்க் ஆகும் நமக்கு, ஃபிப்பும் ஸ்கொயர் ரூட்டும் தான் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இதை வச்சு பாருங்கள், நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம் ஓகேவா. இந்த லோ, இந்த ஹை நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் ஓகேங்களா. பிரேக் அவுட்டு ஒன்றும் இல்லை, இதில் போய்ட்டு என்ன பண்ணலாம், ஈஸியாக இதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிட்டு இதை அப்படிங்கிறீங்க. டார்கெட் வந்துடுச்சா, நியர் மார்க்கெட் வந்து இந்த 60,400 வரைக்கும் போகலாம் உங்களுக்கு. பேங்க் நிஃப்டியோட டார்கெட் என்ன, 60,400. ஸோ ஆஃப்டர் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ இருக்க டார்கெட் இது தான். இதே மாதிரி இங்கே என்ன பண்ணலாம், ஸ்கொயர் ரூட்டு யூஸ் பண்ணிக்கோங்க, ஃபிப்பு யூஸ் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, அப்டேட் பண்ணுறேன். ஸோ மார்க்கெட் கொஞ்சம் வால்டைலாக இருக்குது. ரொம்ப நாள் வந்து ஒரு 1 monthஸாக என்ன இருக்குது, சைட்வைஸாக இருக்குல்ல நமக்கு. 1 2 3 4 5 6 1.5 மாதம். ஓகே, ஸோ அது பிரேக் அவுட் நமக்கு ஏதாவது சைடில் மூவ்மெண்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ 20,400. இதில் ஏதாவது டவுட் இருக்க போய் கேளுங்க, நம்ம வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஓகேவா. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக டவுட் இருக்குன்னா கேளுங்க. பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்தோம், சின்னது தான் பேங்க் நிஃப்டி. ஓவராலாக நிஃப்டி பார்த்தோம். ஏதாவது டவுட் இருக்குன்னா மட்டும் கேளுங்க கமெண்டில். ஏதாவது உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஷேர்ஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, உங்கள் போர்ட்ஃபோலியோ நீங்கள் எடுத்துருக்கிறதுல ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க, செக் பண்ணிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ வரப்போகிற வீடியோவில் பார்ப்போம். சாட்டர்டே சண்டே கொஞ்சம் உங்களுக்கு இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக கரெக்டாக செக் பண்ணிட்டு என்ட்ரி எடுங்க. அதர்வைஸ் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ
ஸ்டாப் லாஸ் ரொம்ப டார்கெட் போகுதுன்னா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிட்டு நம்ம அதுக்கு அடுத்தது அப்படியே என்ட்ரி கூட எடுத்துக்கலாம். கேபிட்டல் கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கணும். ஓகே, தேங்க்யூ.